ரதிய காட்டுப்படியில் இன்றைக்கி அக்கா எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச நெய் மைசூர் பாகு செய்ய போகிறேன். அதுக்கு இங்கே பாருங்கள், எந்த அளவுனாலும் எடுத்துக்கோங்க. இந்த கப்பு எங்கள் வீட்டில் உள்ள இந்த கப்பால் அக்கா 1 கப்பு கடலை மாவு எடுத்துருக்குறேன். இனிமேல் தான் அடுப்பை ஆன் பண்ணணும். அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் இந்த கடலை மாவு வறுத்துக்கலாம். கடலை மாவு பியூராக பேக்கெட்டு தான், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பேக்கெட்டாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு கொஞ்சமாக ஜலிச்சிருங்க. அக்கா ஜலிச்சு வச்சுருக்கிறேன். எந்த கப்பு நம்ம கிளாஸு எதுனாலும் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஒரு கடலை மாவு 1 கப்பு அளவு போட்டோன்னா ஜீனி சுகர் நம்மளுக்கு 1.5 கப்பு சேர்க்கணும். நம்ம எந்த கப்பு வேணால் அளவு எடுத்துக்கலாம். நல்லா இதை வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கும். அவ்வளோதான், கடலை மாவு வறுபட்டுருச்சு. ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக இது வறுக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை டைம் எடுத்துக்கும். மற்றதெல்லாம் மைசூர் பாக்கில் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். மற்ற ஸ்டெப்பெல்லாம் ஈஸியாக இருக்கும். நல்லா வாசனை வரணும். இந்த கடலை மாவு உங்களுக்கு ரொம்ப சிம்மில் வச்சு வறுத்துட்டே இருந்திங்கன்னா வாசனை வரும். அந்த நிறம் மாறணும்லாம் இல்லை, வாசனை வந்தோன்னு நம்ம எடுத்துடலாம். இதை பக்கம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ கடலை மாவு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் அக்கா. இது ஃபுல்லாகவே அக்கா நெய்யில் செய்ய போகிறதுல இந்த கப்பு அளவுக்கு தான் நம்ம 1 கப்பு கடலை மாவு எடுத்துருக்குறோம். இப்போ நெய்யை உருக்கி வச்சுருக்கிறேன். இதை 1 கப்பு நெய் அளவுக்கு ஆயில் அக்கா 1/2 கப்பு எடுத்துட்டேன். ரீபண்ட் ஆயில், வாசனை இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நெய்யில் செய்யணுனாலும் செய்யுங்க. அதான் கரெக்டாக 1 கப்பு ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக நெய்யில் செய்யணும்னு சொல்லலாம், ரொம்ப திகட்டும். அதனால் அக்கா 1/2 கப்பு ஆயில் எடுத்துருக்கேன். வாசனை இல்லாத ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ இது 1 கப்பு. இந்த மாவில் கொஞ்சமாக பாதி அளவு ஊற்றி நல்லா நம்ம மாவை கரைச்சி வச்சுக்கிறோம். ஆஃப் ஊற்றுங்க போதும். மாவை நல்லா கரைச்சி வச்சிடலாம். கட்டிப்படாமல் கரைச்சி வச்சிடணும். அவ்வளோதான், இப்படி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருங்க. நல்லா அந்த கீ ஃபுல்லாக ஊற்றி பாதி அளவு ஊற்றிட்டோம். இன்னும் பாதி இருக்குது அப்படியே. இது நல்லா கரைச்சி வச்சுட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அந்த கடாயே வச்சுருக்கேன். இது நான்ஸ்டிக்கு தான். வேறு எல்லாம் அக்காக்கிட்ட வெயிட்டாக இல்லை, அதனால் ஒட்டும். அதனால் அக்கா இதை தான் வச்சுருக்கிறேன். இதை காய வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், அதே கப்பில் 1.5 கப்பு சுகர் எடுக்கணும். இது ஆஃப் எடுத்துருக்கேன்னா 1 கப்பு இங்கே கொட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம அதில் போட்டு 1க்கு 1.5, 1 கப்பு மாவுனா 1.5 கப்பு சுகர். இதில் 1/2 கப்பு வாட்ரு ஊற்றணும். இப்போ அக்கா 1/2 கப்பு வாட்ரு ஊற்றியாச்சு. இது மெல்ட் ஆகட்டும். இது நல்லா பாகு நல்லா கொதித்து கொஞ்சம் அது நம்ம பிசு பதம் வரணும். கம்பி பாகு பதம் அதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் இதெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிச்சிட்ருக்கும்போது கொஞ்சம் பிசு பதம் வரும். அக்கா காமிக்கிறேன். அந்த பதத்தில் தான் நம்ம மாவு எடுத்து ஊற்ற முடியும். இப்போது சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிட்ருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த பதம் வரணும். இப்போ இந்த பதம் போதும். அக்கா கரண்டில் எடுத்து வச்சுருக்கேன், காமிக்கிறேன் பாருங்கள். ஒட்டுது பார்த்தீங்களா? இது போதும். இந்த பதம் போதும். இப்போ நம்ம மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு எடுத்து ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். வலிச்சு ஊற்றிட்டு இப்போ எல்லா மாவும் நல்லா வலிச்சு ஊற்றிட்டாக்கா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த சக்கரை பாகு இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து மாவு வேகணும். நல்லா அப்படி கிளறி கொடுக்கலாம். அக்கா சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கூட கிளறலாம். வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் சிம்மிலே வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் கெட்டி ஆனோன்னா நம்ம இந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கணும். அது நல்லா அப்சர்வ் பண்ணி அந்த நெய்யெல்லாம் உள்ளே இழுத்துக்கும். நல்லா கிளறி கொடுக்கணும். நெய் உள்ளே இழுக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை இழுக்க கொஞ்சம் ஊற்றிக்கணும். இப்போ அந்த 1/2 கப்பில் ஃபஸ்ட்டு 1/4 கப்பு ஊற்றிட்டேன். இப்போ மீதி இருக்கிறதையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி கொடுங்க. அவ்வளோதான், இந்த பக்கம் போதும்பா. இந்த வெள்ளையாக ஒயிட்டாக பபிள்ஸாக வருது பாருங்கள். திக்னஸ் பார்த்தீங்களா? அவ்வளோதான். இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எடுத்து பிளேட்டில் ஊற்ற வேண்டியது. ஏற்கனவே அக்கா பிளேட்டில் கீ தடவி வச்சுருக்கிறேன். சாதாரண பிளேட்டில் தான் ஊற்ற போகிறேன் அக்கா அன்றைக்கி. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்களா? இவ்வளோதான் இதனுடைய பக்குவம். அப்படியே எடுத்து அதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், அப்படியே பிளேட்டில் ஊற்றிட்டேன். ஒரு 15 மினிட் 20 மினிட் விட்டுட்டு நம்ம பீஸ் போடலாம். நல்லா அப்படியே சரி பண்ணிடுங்க, சமமாக ஆயிரும். இப்போது 20 மினிட்டுக்கு ஆஃப் அன் ஹவரே ஆயிடுச்சு. அக்கா பீஸ் போட இருந்தால் இப்படி நல்லா கோடு போட்டுட்டு இது ஒரு கையில் இருக்கனால இப்போ அக்கா பீஸ் போட்டு காமிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம் கத்தியில். அவ்வளோதான், நெய் மைசூர் பாக்கு ரெடி. கட் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
தேங்க்யூ.